வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 4/2/2023 ஃபார்னூன் பேட்ச் அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். இலக்கண விதிப்படி சரியானது எது? உருப்பொருள் தான் சரியாக இருக்குது. இங்கே ஓடா குதிரை இருக்கு இல்லையா, அங்கே ஒற்றெழுத்து வந்திருக்கணும். தாய் தந்தைன்னு இருக்குது, அங்கே வந்திருக்கக்கூடாது, ஆனால் வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தோம்னா உருப்பொருள் தான். அடுத்த கேள்வி, தமிழ்ச்சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன? நெல். அடுத்தது பார்க்கலாம். யாப்படி பலவீனும் கோப்புடைய மொழிகளை ஏற்பொழி இசைப்பது டேஷ் தாப்பிசை பொருள்கொள். அடுத்தது பொறுத்துக. சில தொடர் கொடுத்துட்டு அதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வேலன் வந்தான். வேலன் வந்தான்னா எழுவாய் தொடர். அடுத்தது உண்ணச் சென்றான், வினையச்ச தொடர். படித்த பாடம், படித்த இருக்கு இல்லையா, அதனால பெயரச்ச தொடர். அமைச்சரே வருக, கூப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால விழி தொடர். அப்போது A4 தான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிழார் டேஷ் என்று போற்றியுள்ளார். தன் பொருணை புனல் நாடு. அடுத்தது பார்க்கலாம். மகுளி என்பதன் வட்டார வழக்கு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகுளின்னா சோற்று கஞ்சி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அகலாது அணுகாது தீ காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னா தொழில் ஓமை அணி. உயிர் முதல் சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்கு. அன்னை. அடுத்தது பார்க்கலாம். மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் 24. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத். அடுத்தது, பாலோடு வந்து கூழோடு பெயரும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இப்பாடல் ஆசிரியர் யார்? ஔவையார். அடுத்தது பார்க்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நீதிநெறி விளக்கம். அடுத்தது சரியான இணையை தேர்கன்னு கேட்டிருக்கு. காங்கேயம், காலை, திருப்பூர் இது சரியா இருக்கு. முட்டை உற்பத்தினா நாமக்கல்னு தான் வந்திருக்கணும், ஈரோடுன்னு கொடுத்துருக்கு, தவறு. தமிழ்நாட்டின் ஹேலந்து திண்டுக்கல்னு வந்திருக்கணும், கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்கு, தவறு. வஞ்சி மாநகரம் பார்த்தோம்னா கரூரில் இருக்கு, இதுவும் தவற அமைஞ்சிருக்கு. அதனால A1 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன? குணக்கு. அடுத்தது, எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் எது? நேமிநாதம். அடுத்தது பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடிய புலவர் யார்? சரியான விடை சத்திமுத்தி புலவர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 1780.
80. அடுத்தது பார்க்கலாம். என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார்? லக்குவன். அடுத்தது பார்க்கலாம். ஓமேயும் முன்னும் ஓமை பின்னுமாக அமைவது டேஷ் எனப்படும். உருவகம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்கு. வெள்ளை அடித்தான். அடுத்தது விசும்பு என்பதன் பொருள் வானம். அடுத்தது பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்காக தொடர்களை தேர்வு செய்க. ஆ. செப்பல் ஓசை பெற்று வரும். ஆ. 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். இ. ஏகாரத்தில் முடியும். இ. இயற்சீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை பெற்று வரும். சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆ ஆ ஈ மட்டும். இது சரி, இது சரி, அடுத்தது இது சரி. இது ஆசிரியப்பால தான் ஏகாரத்தில் முடியும்னு வந்திருக்கணும். அதனால A2 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஈரோடு மாவட்டம். அடுத்தது பார்க்கலாம். அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நே. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் மொழியியல் நூலை எழுதியது யார்? சேவை சண்முகம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுதும் முல்லை திணைக்குரிய பெரும் பொழுதும் கண்டறிகன்னு கொடுத்துருக்கு. குறிஞ்சிக்கு பார்த்தோம்னா யாமம், முல்லைக்கு பார்த்தோம்னா கார்காலம். அப்போ A4 ஆப்ஷன் A4 தான் சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். பொருந்தாததை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க தவற அமைஞ்சிருக்கக்கூடியது தான் கேட்டிருக்காங்க. சப் ஜூனியர்னு இருக்கு, மீ மூத்தோர்னு இருக்கு. இதுதான் தவறு. ஏன்னா ஜூனியர்னு இருக்கு, ஆனால் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, மூத்தோர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மற்றது பார்த்தோம்னா எல்லாம் சரியா இருக்கு. கேரம்னா நாலாங்குழி ஆட்டம், கன்சியூமர்னா நுகர்வோர், ரெஃப்ரின்னா நடுவர். அடுத்த கேள்வி. இளஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலின்னு கேட்டிருக்காங்க. இடைப்போலி.